முதலாவது கருத்தாய் போதிக்க வேண்டும். இரண்டாவது அவர்களோடு பேச வேண்டும். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிள்ளைகளோட பேசுறதே இல்லை. ஆமென். பிள்ளைகளோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற பேரண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் துக்கப்படாமல் ஒலிமுக வாசல்ல தைரியமாய் நிற்க முடியும் என்று உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன். If you are not able to speak with your children, உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் பேசுவதற்கு அநேக டிவைசஸை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் ஒரு காலகட்டத்தில் நான் நினைச்சிருந்தேன், நான் தான் மாஸ்டர்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன், அதனால எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு. என் மக வளர்ந்து வர்ற டீன்ஸ்ல நான் நினைச்சேன் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கரெக்டா இருக்கணும். அப்புறம் தான் தெரியும் இன்ஸ்டாகிராம்லையும் பேசலாமா, ஸ்னாப்சாட்லையும் பேசலாமா. ஓஹோ, இதுல நமக்கு தெரியாம போச்சே, நம்ம காலத்துக்கு பிறகு வந்துச்சே. Because there are a lot of opportunities to the children in the world. உலகத்தில் பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவர்கள் உலகத்துக்கு நேராக செல்வதற்கான பல சூழல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நேரம் எடுத்து இந்த வசனத்தை பிள்ளைகளோடு பேசுவீர்களானால் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருவார்கள். அல்லேலூயா.